வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் குரோம்பேட்டை அருகாமையில் இருக்கிற பச்சைமலை மலைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குதுங்கிறது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்வரன் டெம்பிளுக்கு வந்து போயிடலாம். அந்த டெம்பிளுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளே டேரெக்டாக அந்த மலையை ரீச் பண்ணோடனே ஃபஸ்ட் நமக்கு தெரியுது வந்து நடப்பாதையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் முருகன் தெரிவார். கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருக்கும். ஒரு 80 படிக்கட்டு தான் இருக்கும். ஈஸியாக ஏறிடலாம். மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிளை ரீச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஈஸ்வரனோட மியூசிக், அந்த சிவனோட மியூசிக் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அக்கா பூ விற்றுட்ருப்பாங்க. உங்களுக்கு பூ தேவை வாங்கிக்கலாம். அதுக்கு அருகாமையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சித்தர்கள் வசித்ததுனால சித்தர்கள் ஞாபகம் வந்து அவங்க வசித்தவர்களோட புகைப்படம்லாம் உள்ளே இருக்கும். உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம், மியூசிக் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வழி பார்த்திங்கன்னா படிக்கட்டில் வரலாம். இன்னொன்று சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்க முடியலன்னா காரில் வரலாம், இல்லை 2 வீலர்ஸில் வரலாம். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிவனோட டெம்பிள் இருக்கும். உள்ளே போய்ட்டு நீங்கள் சிவன் பெருமானை பார்க்கலாம். சிவபெருமானை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்து பிள்ளையார் டெம்பிள் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிள்ளையார் சாமி நீங்கள் கும்பிட்டுக்கலாம். அப்படியே அருகாமையிலேயே முருகப்பெருமான் இருக்கார். முருகப்பெருமான் பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே அந்த சிவன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு 10 to 15 ஸ்டெப் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். உள்ளே இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு போக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆகும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மலையில் வந்து உள்ளே கொஞ்சம் குடஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 1 hour ஆகும். கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இருக்கும். நீங்கள் வீக்கெண்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பச்சைமலை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதே நல்லா ஃபீல் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சைடு மலையில் வந்து அம்பாள் இருக்கா. அதை வந்து நம்ம கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோவை அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.